அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கான வரிசைகளை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். தொழுகைக்கான முறைகளையும் இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்தி தொழுகை நடைபெறும் என்பதை அறிவித்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கான முறைகள். முதல் ரக்அத்தில் 7 தக்பீர் அதிகப்படியாக சொல்ல வேண்டும். இரண்டாவது தக்பீரில் அதிகப்படியாக 5 தக்பீர்கள் சொல்லப்பட வேண்டும். Allahu Akbar. 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 Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir Rahim. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ نائمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر ويعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை இறுதி தூதராக வந்து எடுத்து கூற வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமக்கா.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் எண்ணற்ற அருள் கொடைகளை வழங்கியுள்ளான். ஒருவர் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவராக இருப்பார், ஒருவர் அதிகாரத்தில் தன்னிறைவு பெற்றவராக இருப்பார். இந்த உலகத்தில் எதையெல்லாம் மனிதன் விரும்புகிறானோ, வீடாக இருந்தாலும் சரி, வாகனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு ஆசையாக எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையெல்லாம் அவன் பெற்று இந்த உலகத்தில் ஒரு அருள்கொடை பெற்ற மனிதனாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த அருள்கொடை பெற்றவர்கள் எல்லாம் உண்மையான அருள்கொடையை பெற்றுள்ளார்களா என்றால், நாம் சொல்லுகின்ற அனைத்து செய்திகளுமே இந்த மார்க்கத்தை ஏற்காதவர்களுக்கும் கிடைத்திருக்கும். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பயங்கரமான பங்களாக்களும் விலை உயர்ந்த வாகனங்களும் என்னென்னலாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அது அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா என்றால், இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் கிடைக்கும். அப்ப அருள் கொடை என்றால் உண்மையான அருள் கொடை என்ன என்றால், அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அருள்கொடையிலேயே சிறந்த அருள்கொடை என்ன தெரியுமா? நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கின்றீர்களே, இதுதான் உண்மையான அருள்கொடை. ஒரு மனிதன் நல்லதையும் தீயது எது என்று அறிந்து வைத்துள்ளானே, எது அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்படாதது என்று ஒரு மனிதன் அறிந்து வைத்திருக்கிறானே, இந்த காரியங்கள் செய்தால் ஹலால் என்றும் இந்த காரியத்தை செய்தால் ஹராம் என்றும் ஒரு மனிதன் அறிந்து வைத்திருக்கின்றான் என்றால் இதுதான் நேர்வழி. இதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், யார் இந்த நிலையை பெற்றுள்ளார்களோ இவர்கள்தான் உண்மையான நேர்வழி பெற்றவர்கள். உலகத்தில் இந்த மார்க்கத்தை தவிர்த்து எத்தனையோ இசங்கள் எத்தனையோ மதங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்களும் ஒரு மனிதன் தோன்றுவான், ஒரு மனிதன் இறப்பான் என்ற தார்மீக இந்த சித்தாந்தத்தை அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த நேர்வழி என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கின்றது. இது என்னவென்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தை அவன் எப்படி பயன்படுத்துகின்றான், இந்த உலகம் அவனுக்கு ஒரு விஷயத்திற்கு சொல்வார்களே, ஒரு தேர்வுக்கு முன்பாக ஒரு படிப்பதற்கு ஒரு காலம் கொடுப்பார்கள். அதுபோன்று இந்த உலகம் என்பது ஒரு மனிதனுக்கு பயிற்சி கூடமாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள். இந்த உலகம் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்றால் வழிபோக்கனை ஒன்று வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நேர்வழி பெற்றவர்கள், இந்த நேர்வழியை பெற்றவர்கள் இந்த உலகத்தை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வார்கள்? இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள் எப்படி வென்றாலும் அனுபவித்துக் கொள்ளலாம். கண்ணும் இருக்கும் வரை அவர்கள் கண்ணால் செய்யக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதுகளை செய்யலாம். கை துடிப்பாக இருக்கும் வரை அந்த மனிதன் கெட்டது நல்லது என்று மாறாமல் அனைத்து காரியங்களையும் செய்யலாம். ஒரு மனிதனுக்கு கால் திடகாத்திரமாக இருக்கும் நிலையில் அவன் எதையும் மாறாமல் நமக்கு மறுமை என்று ஒன்று இல்லை என்று நினைத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒரு மோமின் அப்படி செய்ய முடியாது. காரணம், இந்த உலகம் என்பது அவனுக்கு ஒரு பயிற்சி கூடும். இந்த உலகத்தில் அவன் சிறப்பான முறையில் அல்லாஹ் எதை செய்ய சொல்லி உள்ளானோ, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த முறையில் தான் அந்த மனிதன் நடக்க முடியும். அவனால் தன்னுடைய இஷ்டம் போல் எதையும் செய்துவிட முடியாது. காரணம், இந்த இஸ்லாம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்பது போல இந்த இஸ்லாம் மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய தேவைகளை அனைத்தையுமே செய்யக்கூடிய மார்க்கம். துறவரத்தை மேற்கொள்ள சொல்லாது,
பொருளாதாரத்தை ஈட்டக்கூடாது என்று சொல்லாது, விலையுயர்ந்த வாகனங்களை வாங்கக்கூடாது என்று சொல்லாது. பாருங்க, மியூச்சுவலா, அதாவது நியூட்ரலாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனை வழிநடத்தும். எந்த விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் நீ அனுபவித்துக் கொள். ஆனால் இறப்புக்கு பிறகு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, ஒரு சகோதரர், மார்க்கத்தை ஏற்காத ஒரு சகோதரர், இறைவனை நம்பாதவர், அவர் சொல்கிறார் நம்மிடத்தில், எப்பா நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறாய், நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிமுறைப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறாய், நீ இப்படிலாம் வாழ்ந்துட்ட, நீ எங்களை போல என்ஜாய்மெண்டா வாழல, நாங்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் என்ஜாய்மெண்டாக கருதுகிறோமோ அதையெல்லாம் நீ செய்யவில்லை. உண்மையிலேயே உனது மரணத்திற்கு பிறகு நீ எதை மறுமை என்று நினைத்திருக்கிறாயோ அது இல்லை என்றால் நீ இந்த உலகத்துல வாழ்ந்தது வேஸ்ட் தானே. நாங்க எப்படிலாம் என்ஜாய்மெண்டா இருக்கிறோம், நாங்க எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் உனக்கு அது கிடைக்காம போனா அந்த உலகத்துல நீ வாழ்ந்து வேஸ்ட் தானே என்று அந்த சகோதரர் அவர்கள் அந்த நமக்கு பதிலளிப்பார்கள். அதை ரிவர்ஸா யோசனை செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் இறந்த மனிதர் யாராவது உயிரோடு வந்தார்களா என்ற எந்த வரலாறாச்சு உண்டா? இந்த உலகத்துல ஒரு மனிதர் இறந்து விட்டு அவர் மீண்டும் வந்தார், வந்து உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் இதையெல்லாம் இழந்து வாழ்ந்து விட்டோம், அல்லாஹ் என்று ஒருவனை நம்பி இந்த உலகத்தில் நாம் என்ஜாய்மெண்ட் அனைத்தையும் இழந்து விட்டோம், அல்லாஹ் என்பவனே கிடையாது அதனை என்று எவனாவது எவனாவது சொல்லி இருக்கிறானா? இல்ல. அப்ப மரணித்தவர்கள் ஒருபோதும் மீண்டு வருவதில்லை என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நீ உலகத்துல வாழ்றதுல வாழக்கூடிய நேரத்தில் நீ நான் எதெல்லாம் சொல்றோனோ, அல்லாஹ் இருக்கிறான், மறுமை என்று ஒன்று உள்ளது, சொர்க்கம் நரகம் என்று உள்ளது என்று ஒரு மனிதன் நினைத்து உண்மையாக இருந்து விட்டால் உன்னால மீண்டு வர முடியாது இல்லையா? ஒரு மனிதன் ஒரு முறைதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அது இஸ்லாம் இதை செய்யாத அதை செய்யாத, நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் எதையும் கட்டுப்படுத்தவில்லை. அனைத்தையும் நாம் என்ஜாய் செய்யலாம் அல்லாஹ்வுடைய விதிக்கு உட்பட்டு. அப்போ இறைவன் மறுமை என்று ஒரு வைத்துள்ளானே, அதற்குத்தான் இது பயிற்சி கூடம். ரெண்டு ஆப்ஷனும் எடுத்துக்கொள்ளும், இருந்துட்டா பிரச்சனை ஆயிரும். இதைதான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி. இதற்குத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நோன்பை கடமையாக்கும் பொழுது சொல்லுவான், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக மட்டும்தான் இந்த நோன்பு, பசியை உணர்வதற்காக பணக்காரன் ஏழை என்பதை நாம் பிரிச்சு காமிக்கிறோம் என்பதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைஹிமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. எதற்காக? பசியை உணர்வதற்காகவா? கிடையாது. லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் பெறுவதற்காக. இந்த இறையச்சம் பெறுவதற்கு எந்த இடம், எந்த மாதம் சிறப்பான மாதம் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான். இது அல்லாஹ்வுடைய செய்தி. இதை நம்மளாம் கூட்டி குறைச்சு எல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய செய்தி. இந்த இறையச்சம் பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் பயிற்சி கூடமாக இந்த நோன்பை ஆக்கி உள்ளான். இதைத்தான் நேர்வழி என்று நாம் அடைந்திருக்கிறோம். நாம் பெற்ற விலை உயர்ந்த கட்டிடங்களும் பொருளாதாரங்களும் நேர்வழி கிடையாது. ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய நேர்வழி என்பது நன்மையை தீமையை, கெட்டதை நல்லதை, ஹலாலை ஹராமை பிரிச்சுட்டோம், அதன்படி வாழ்ந்து விட்டோம் என்றால் இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நாம் சேர்ந்து விடுவோம். இல்லை என்றால் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த வசனம் தான் இதற்கு உதாரணம். யார் இந்த உலகத்தில் இந்த நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பாதையில் சரியாக நடக்கிறார்களோ இவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அடுத்த லைன், இல்லை என்றால் இவர்களை விட நஷ்டவாளி யாருமே கிடையாது. முதல் வசனம் சொல்லுகிறது ஹிதாயத், அந்த நேர்வழி என்ற ஹிதாயத்.
இரண்டாவது சொல்லப்பட்டது, ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த மாதத்தை எப்படி, கடந்த மாதத்தை எப்படி பயிற்சி கூடமாக மாற்ற வேண்டும் என்று. மூன்றாவதாக, நீங்கள் சிறந்த முத்தகீனாக, நீங்கள் சிறந்த இரையச்சம் உடையவனாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் நடங்கள் என்று கூறி ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கும் 2 வரிகளில் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக, அல்லாஹ்வுடைய வழியில் நடந்தால் சொர்க்கம், அல்லாஹ்வுடைய வழி தவறி நடந்தால் நரகம் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. அதன் அடிப்படையில் எப்படியெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் நல்ல நல்ல காரியங்களில் ஈடுபட்டோமோ, பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்திருப்பீர்கள், நன்மையாக தொழுகைகளை உபரி தொழுகைகளை அதிகமாக செய்திருப்பீர்கள். அதே போன்று வருங்காலங்களிலும் நீங்கள் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய மக்களாக, பொருளாதாரத்தை மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகலாம் சில செய்திகளை கேள்விப்படுகிறோம், சில விஷயங்களை கேள்விப்படுகிறோம். சில சகோதரர்கள் ஆசையினால் விழுந்து கடைசியாக மார்க்கம் தடுத்த விஷயத்தை செய்து அவர்களுக்கு நம்மால் உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் 100 லட்சம் 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஒருத்தர் ஏமாந்துருப்பா, ஒருத்தர் 50 லட்சம், நம்மளால முடியுமா? தகுதியேற்றவர் தான் உதவியும் செய்ய முடியும். ஆசையை கட்டுப்படுத்தி, இதற்குத்தான் ஹிதாயா என்று சொல்லுகிறான் அல்லாஹ். ஒரு மனிதன் நேர்வழி என்றால் இதை அல்லாஹ் தடுத்திருக்கான், இதை அல்லாஹ் தடுக்கல, இதை எடு இதை விடு, இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அப்படி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாப்பானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகைக்கு ஒரு வழியாக வந்து இன்னொரு வழியாக செல்வது வழக்கம். அதன் அடிப்படையில் அந்த சுன்னத்தை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் என்று கூறி தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். إذ قالت الملائكة يا مريم إن الله يبشرك بكلمة منه اسمه المسيح عيسى بن مريم وجيها في الدنيا والآخرة ومن المقربين ويكلم الناس في المهد وكهلا ومن الصالحين. قالت رب أنى يكون لي ولد ولم يمسسني بشر قال كذلك الله يخلق ما يشاء إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. ويعلمه الكتاب والحكمة والتوراة والإنجيل ورسولا إلى بني إسرائيل أني قد